عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسول الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد முபாரிக் வஸல்லிம் அலைஹி. அல்ஹம்துலில்லாஹ். சங்கைக்கும் மிக்க மதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் இமாம் ஜமாத்தோடு ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றான். நம்முடைய இறுதி மூச்சு வரை அல்லாஹ்வுடைய அனைத்து கட்டளைகளையும் அல்லாஹ் சொன்னது போல நாயகத்தினுடைய வழிகாட்டுதலின் பால்படி போல முழுமையான முறையில் நிறைவேற்றுவதற்கு உண்டான பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. இம்மையிலும் அருமையிலும் நமக்கு எது சிறப்பானதோ அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. சங்கை குறித்தான் அல்லாஹ் நல்லடியார்களே, அல்ல ஜல்ல ஷானஹு தஆலா அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில சிறப்பு பெயர்களை கொண்டு அழைக்கின்றான். எப்படி அல்லாஹ்வுக்கு 99 பெயர்கள் இருக்குதோ, அல்லாஹ்வுக்கு அஸ்மாவுல் ஹுஸ்னா என்ற அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் 99 இருப்பதோ, அதே போல அஸ்மாவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் 99 பெயர்களை கொடுத்திருந்தான். அதிலும் குறிப்பாக தன்னுடைய பெயர்களை, தன்னுடைய தன்மைகளை கொண்டிருக்கக்கூடிய சில விசேஷமான பெயர்களையும் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், கொடுத்திருக்கிறான். அப்படி பார்க்கும் பொழுது அல்ல ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உம்மியும் கேள்விப்பட்டிருக்கோம். உம்மி என்று சொன்னால் எழுத படிக்க தெரியாத நபி. ரசூலுல்லாஹ் எழுதுவதோ படிப்பதோ அவங்களுக்கு என்ன செய்ய தெரியாது. அப்படிப்பட்ட எழுத படிக்க தெரியாத நபி என்று ரசூலுல்லாஹ்க்கு இப்படி ஒரு பெயர் இருக்கு. காரணம், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருந்தான், ஒரு உஸ்தாத போய் பாடத்தை கற்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்யல, அல்லாஹ் அவர்களை என்ன செய்யல, படிக்க தெரியல, அல்லாஹ் ஆக்கல. இன்றைய நவீன காலத்திற்கும் கியாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய எல்லா விதமான கல்வி ஞானத்திற்கும் சொந்தக்காரர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படிப்பட்ட நபர் வந்தாலும் அவருடைய கேள்விகளுக்கும் அவருடைய விவாதங்களுக்கும் பதில் சொல்லக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் யாரு கொடுத்திருந்தான், அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருந்தான். அப்படிப்பட்ட ஒரு பெயர் இருப்பதற்கு உண்டான காரணம் என்ன தெரியுமா? உம்மி அப்படின்னா எழுத படிக்க தெரியாத நமக்கு பேரு. ஆனா அதனுடைய அசல் அர்த்தம் என்னன்னு சொன்னா உம்மு அப்படி என்பதே நுண்சி. உம்மு என்றால் அரபியில தாய் என்று பொருள். அம்மா, தாய் என்ற ஒரு அற்புதமான ஒரு பெயரை கொண்டதுதான் உம்மி. அரபியை பொறுத்தவரையும் அந்த யா, அரபியினுடைய அலிஃபா தாயா அப்படிங்கிற யால் இருக்கக்கூடிய அந்த யா எழுத்த இன்னொரு இதை சேர்த்தோம்னு சொன்னா, இப்போ எந்த இடத்தோடு எந்த பொருளோடு அந்த யாவை சார்ந்தாலும் அதை சார்ந்து ஆயிடுவாங்க. உதாரணத்துக்கு பார்க்கும்போது வெளிநாட்டில் மேலே பார்க்கும்போது என்ன சொல்லுவோம், கொய்தி அப்படிம்போம். கொய்தினா கொய்த்து நாட்டை சார்ந்தவங்க, சூடானி அப்படிம்போம். சூடான் நாட்டை சார்ந்தவங்க பாகிஸ்தானி, அவங்க பாகிஸ்தான் நாட்டை சார்ந்தவங்க வெளிநாடு போயிட்டு வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ மதராசி, மெட்ராஸ் சார்ந்தவங்க மதராசி அப்படிம்பாங்க. இப்போ எந்த ஊரை சார்ந்தவர்களோ அந்த ஊரோடு யாவை சார்ந்து கொண்டால் என்ன செய்வாங்க, அந்த ஊரோடு சேர்ந்தவங்க. இப்போ அதே போலதான் மதரசால ஓதி பட்டம் பெறக்கூடிய ஆளுங்களுக்கு இப்போ பாக்கியாத், வேலூர்ல ஓதுறவங்க பாக்கவி, இந்த பாக்கியாத்தை சார்ந்தவர். நீடூர் மிஸ்பாஹ் ஓதுறவங்க மிஸ்பாஹி, லால்பேட்டை மண்பையில் ஓதுறவங்க மண்பையி, அப்படி ஃபைசி, இப்படி ஒவ்வொரு இலாஹி அப்படி எந்த மதரசாவில் ஓதுறாங்களோ அந்த மதரசாவுடைய சார்ந்தவர்கள் என்பதை குறிக்கிறது அந்த ஆயா வரும். அதுபோல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உம்மி, தாயை போன்றவர், தாயினுடைய குணங்களை கொண்டவர் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இப்படி ஒரு சிறப்பு பெயரை அல்லாஹ் கொடுக்குறான். தாய்க்கு எப்படி ஒரு பட்ட தன்மை கிடைக்கும், அந்த தாயினுடைய பிள்ளை, அந்த பச்சில குழந்தை எதற்காக வேண்டி அழுகுது, அந்த அழுகை கொண்டு என்ன செய்ய புரிஞ்சுக்கிடுவாங்க. பசிக்காக வேண்டி அழுகுதா, இல்லாட்டி வயிற்றுல ஏதாவது கஷ்டமா இருக்குது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அழுகுதா, இதை ஏதாவது கடிச்சு விட்டுச்சு அப்படிங்கிறதா அழுகுதா, இல்லை தூக்கத்துக்காக வேண்டி அழுகுதா, இல்லை தூங்கி எந்திரிச்சதுக்காக வேண்டி அழுகுதா என்ற அந்த அழுகையினுடைய தன்மையை புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தை யார் கொடுத்திருக்கிறாங்களா, அந்த தாய்க்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அப்படி 70 தாயோட கிருபையான அந்த ஜல்ல ஷானஹு தஆலா அந்த தன்மையை தன்னுடைய ஹபீப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கிறான். உதாரணத்துக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு, ஒரு மிகப்பெரிய சஹாபி அவங்க,
ரசூலுல்லாஹ் சொன்ன செய்த எல்லா விதமான ஹதீஸுகளையும் அறிவித்த முதல் இடத்தில் இருக்கக்கூடியவங்க தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு. அவங்க தான் ஹதீஸுகளை அதிகமதி இந்த உம்மத்துக்கு அறிவிச்சு கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட சஹாபி எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா, ரொம்ப ஏழ்மையான சஹாபி, சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. அப்படி ஒரு நாள் என்ன செய்யறாங்க, மஸ்ஜித் நபவிக்கு பள்ளியாசலுக்கு போறாங்க. அங்க உள்ள ரசூலுல்லாஹ், அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அபூபக்கர் இந்த வெளியில வரும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, ஒரு ஆயத்தினுடைய சொல்லி இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. உடனே அபூபக்கர் என்ன செய்யறாங்க, அந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லிட்டு அவங்க விடவே போயிட்டாங்க. என்னடா இது, ஏதாவது பார்த்து ஏதாவது சாப்பாடுக்கு செய்வாங்கன்னு பார்த்தா இப்படி போயிட்டாலே அப்படின்னு என்ன செய்ய நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது உமர் ரலியல்லாஹு வர்றாங்க. சரி, உமர் ரலியல்லாஹு ஏதாவது கருணை காட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இது மாதிரி ஒரு ஆயத்தை சொல்லி இதுக்கு விளக்கம் சொல்லுங்கன்னு அவளும் விளக்கம் சொல்லிட்டு போயிட்டாங்க. கடைசியா ரசூலுல்லாஹ் வர்றாங்க. இது தொழுகை இல்லாத நேரம். ரசூலுல்லாஹ் உள்ளேருந்து வெளியில வர்றாங்க. இப்போ ஆயத்துக்கு விளக்கம் சொல்றது கேட்குறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா அபூ ஹுரைரா அன்த ஜாபா பசியும், நீங்க பசியா இருக்கிறீங்களா, வயிற்று பசியா இருக்குதா? ஆமாம் யார சொல்லுதா, அல்லாஹ்வுக்கு அடுத்து நீங்க தான் என்னுடைய தேவையை புரிஞ்சுக்கிட்டீங்க யார சொல்லுதா. அப்படியா, வாங்க நம்ம வீட்டுக்கு சாப்பிட போகலாம். உடனே வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க. வீட்டுக்கு போய் அம்மா ஆயிஷா மாட்ட கேட்குறாங்க, ஆயிஷா என்னமோ சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குதான்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ்ட்ட அருமை துணைகள் அம்மா ஆயிஷாவை சொல்றாங்க, யார சொல்லுதா சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, இருந்தால் நம்ம வீட்டில் என்ன இருக்குது, ஒரு டம்ளர் பால் இருக்கு யார சொல்லுதா. அப்படியே மாஷா அல்லாஹ். உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு கூப்பிட்டு, சாப்பாடு இருக்குது, உங்களை மாதிரி நிறைய பசியோட யார் இருக்கிறா, திண்ணை தோழர்கள் அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர் 70 பேர் இருக்கிறாங்க, போய் அவங்களும் அழைச்சிட்டு வாங்க. இருக்கிறது ஒரு டம்ளர் பால். சுப்ஹானல்லாஹ், ஒரு டம்ளர் பால் தான் இருக்குது, இன்னும் 70 பேரையும் அழைச்சிட்டு வாங்க. இவங்களுக்கு ஒரே கவலையா போச்சு, ஒரு டம்ளர் பால் தான் இருக்குதுங்கிறாங்க, அது நமக்கே பத்தாது. ஏன்னா இந்த ஹதீஸ் அவங்க அறிவிக்கிறாங்க, அவங்களுடைய சிந்தனை மனதனுடைய சிந்தனையை சொல்றாங்க. ஒரு டம்ளர் பால் தான், அது நமக்கே பத்தாது, இதில் 70 பேரோட கூட்டிட்டு வாங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, போய் ரசூலுல்லாஹ் சொன்னதுக்காக இதை 70 பேரும் அழைச்சிட்டு வர்றாங்க. அழைச்சி எல்லாத்தையும் உட்கார வச்சாச்சு. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு வலது பக்கம் இருக்கிறாங்க. உடனே அந்த ஒரு கிளாஸ் பாலை கொடுத்து, ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்க, நீங்க குடிக்காதீங்க, வலது பக்கத்தில் உள்ளவங்களும் இந்த பாலை கொடுங்கிறாங்க. அந்த சஹாபாக்கள் வாங்கி என்ன செய்யறாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி எல்லாரும் வயிறு முழுக குடிக்கிறாங்க. ஒரு கிளாஸ் பாலை ஒருத்தவங்க 2 பேர் 3 பேர் 4 பேருக்கு 70 பேர் குடிச்சாச்சு. ஒரு ரவுண்டு வந்ததுக்கு அப்புறம் திருப்பி ரசூலுல்லாஹ் வாங்கி, யா அபூ ஹுரைரா இந்தாங்க ஷரீஃப், நீங்க இந்த பாலை குடிங்க. ஒவ்வொருத்தவங்கள்ட்ட இந்த பாலை போகும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாத்தையும் குடிச்சிடாங்க, எனக்கு கொஞ்சம் வைங்க, எல்லாத்தையும் குடிச்சிடாதீங்க, எனக்கு கொஞ்சம் வைங்க அப்படிங்கிற மாதிரி சிந்தனை என்ன செய்யறாங்க, ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் சொல்ற மாதிரி என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. ஆனா சொல்லலை, நம்ம நினைச்சுக்கிறாங்க, அந்த ஹதீஸ் அறிவிக்கிறதுனால சொல்றாங்க. அப்படியே ஒவ்வொருத்தவங்கள்டையும் போயிட்டு வந்து கடைசி எல்லா 70 நபரும் அந்த பாலை குடிக்கிறாங்க. ஆனால் ஒரு சொட்டு கூட குறையவில்லை. அல்லாஹ் அக்பர், ஒரு சொட்டு கூட குறையவே இல்லை. உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு குடிச்ச உடனே, நீங்க அந்த பாலை குடிங்க. உடனே வாங்கி பிஸ்மில்லாஹ் சொல்லி என்ன செய்யலாம், குடிக்கிறாங்கன்னு அடுத்த வேளை சாப்பாடு கிடைக்குமான்னு தெரியல, குடிக்கிறாங்க பிஸ்மில்லாஹ் சொல்லி குடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. வயிறு ஃபுல்லாயிருச்சு. திருப்பி எடுத்து பார்க்குறாங்க, ஒரு சொட்டு கூட அதுலேருந்து குறையல. இப்போ திருப்பி ரசூலுல்லாஹ் கொடுத்துரு, யார் ரசூலுல்லாஹ் எல்லாரும் வயிறு நிறைய பால் குடிச்சிட்டோம் அப்படின்னு கொடுத்தோன்னே திருப்பி அந்த ரசூலுல்லாஹ் அந்த பாலை வாங்கி கொடுக்குறாங்க. பால் முடிஞ்சு போகுது. சுப்ஹானல்லாஹ். அது ரசூலுல்லாஹ்வுடைய பரக்கத்து, ரசூலுல்லாஹ்வுடைய முஅஜிஸா, ரசூலுல்லாஹ் யாருக்கு இது ஒரு வகை இருந்தாலும் யாருடைய எந்தெந்த தேவையில் இருக்கிறாங்க, ஒருத்தவங்களுடைய முகத்தை பார்த்தோன்னே யாருக்கு இவங்க என்ன தேவையில் இருக்குன்னு ரசூலுல்லாஹ் தெரிஞ்சு போயிடும். இப்போ 70 தாயோட கிருபையும் அல்லாஹ், அந்த தன்மையும் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கொடுத்துருக்கிறான். ஒருத்தர் பள்ளியாசல்ல ஒருத்தர் இருந்தாப்புல, அவரை பார்த்தா ரொம்ப கவலையா இருந்துச்சு. அப்போ சொன்னாங்க, தெரியுது ஒரு கடன்ல ரொம்ப அவதிப்பட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவருடைய தேவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி சில துவாக்களை கற்றுக் கொடுத்தாங்க. இந்த துவாக்களை ஓதுனாங்க, உங்களுடைய தேவையை அல்லாஹ் பரிபூர்ண நிறைவேற்றி கொடுத்தான். இப்படி யார் எந்தெந்த தேவையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பெற்ற தாய் தன்னுடைய பிள்ளைய பார்த்து, அந்த பிள்ளையினுடைய முகத்தினுடைய வாட்டத்தை பார்த்து, இந்த தேவையில தான் இருக்குது, புள்ள பசியா இருக்குது, புள்ள கவலையா இருக்குது, யாராவது சொல்லி விட்டாங்க, யாராவது அடிச்சு விட்டாங்க அப்படிங்கிறதை உணரக்கூடிய தன்மை எப்படி அல்லாஹ் அந்த தாய்க்கு கொடுத்திருக்கிறானோ, பன்மடங்கு தாயை விட கிருபையான அல்லாஹ் அந்த குணத்தை, தன்னுடைய குணத்தை தன்னுடைய ஹபீப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்திருந்தான். அல்ல ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹ் தாயினுடைய குணத்தை ரசூலுல்லாஹ்வை கொடுத்தது பெரும் பாக்கியம். அப்ப
அப்படிப்பட்ட தாயினுடைய குணத்தை கொண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் எல்லாம் நரகத்திற்கு போய்விடக் கூடாது என்பதற்காக வேண்டி இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை பின்பற்றி நாயகனுடைய சுன்னத்தான வாழ்க்கையை வாழ்வதற்கும் நாயகத்தின் மீது அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. இன்னும் குறிப்பாக இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாள், இன்றைய நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த அசர் தொழுதிட்டு அசருடைய இடத்திலிருந்து தொழுத இடத்திலிருந்து எந்திரிக்காமல் யார் 80 முறை அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா மௌலானா முஹம்மதின் நபியில் உம்மியி வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வஸல்லம தஸ்லீமன் கஸீரன் கஸீரா என்பதை யார் 80 முறை ஓதுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் 80 வருட பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். அது மட்டுமல்ல, 80 வருட காலங்கள் நமக்கு அல்லாஹ் ஹயாத்தை கொடுத்து நாம் எவ்வளவு நன்மையான அமல்கள் செய்வோமோ அப்படிப்பட்ட நன்மையும் அல்லாஹ் நமக்கு தருவதாக அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாயகத்தின் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. எதை சொன்னோமோ எதை போயிட்டோமோ அதன்படி வாழக்கூடிய நல்ல தௌஃபீக் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். ஆமீன் ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.